கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை பகைக்கிறவர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் என்று நீர் யாரை சொல்லியிருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். நாங்கள் உம்மை பகைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை பகைக்கிறது என்றால் என்ன என்பதை எங்களுக்கு தயவாக நீ சொல்லிக் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பகையை எங்களை விட்டு நீர் நீக்கி போடும். நாங்கள் உம்மை பகைத்தால் அது எவ்வளவு பெரிய பாவம், உம்மை நாங்கள் பகைக்கும் போது எவ்வளவு பெரிய தண்டனை எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த வசனத்தில் இருந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. இதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை, சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் என்னை பகைக்கிறவர்கள் என்று யாரை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு. இதில் இருந்து நம்மை அவர் புறப்பட செய்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்துகிற தேவன். இந்த அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை காப்பாற்றினார் என்பது வேதத்தில் இந்த என்னை பகைக்கிறவர்கள் என்று எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் இந்த காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இதை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணினதற்கு அவர் பலவிதமான அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாம் செய்தார். வாதைகளை உண்டு பண்ணினார். பார்வோன் அப்பொழுதுதான் நம்மை விடுவித்தான். இது நம்முடைய மூதாதையர்களை விடுவித்தான். இது அடிமைத்தனத்தின் வீடாகிய பாவ வீடாகிய இந்த எகிப்து, இதிலிருந்து புறப்பட பண்ணி பரமகானானாகிய பரலோகத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லப்போகிறார் என்பது இந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணினதற்கு நிலாட்சமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற வேளையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற காரியம் இது, என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அடுத்ததாக, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று இந்த வசனம் தெளிவாக இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். இப்படி நீங்கள் மற்ற தேவர்களை நீங்கள் வணங்கும் பொழுது என்னை பகைக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி என்னை பகைக்கிறவர்களிடத்திலே நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிப்பேன். அதாவது இது ஒரு அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அக்கிரமம் என்று சொன்னால் கிரமம், கிரமத்திற்கு எதிர்ப்பதம் அக்கிரமம். கிரமம் என்று சொன்னால் ஒழுங்கு. தேவன் நம்மை படைத்தார், நாம் அவரை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். இதுதான் கிரமம். ஆனால் அக்கிரமம் என்று சொன்னால் தேவன் படைத்ததை நாம் வணங்குவது. படைத்தவராகிய அவரை விட்டுவிட்டு அவரால் படைக்கப்பட்ட மற்ற பொருட்களை வணங்குவதுதான் அக்கிரமம். அடுத்து இதில் பகை எங்கே வருகிறது என்று பார்க்கும் பொழுது,
இந்த விக்கிரகங்கள் அல்லது நம்மாலே வணங்கப்படக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே தேவனாலே உண்டாக்கப்பட்டவைகள். குறிப்பாக பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனையை உண்டாக்கினார் என்று சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த சர்வசேனை என்று சொன்னால் என்ன? வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் சகலமும் இதில் இருக்கிறவைகள் எல்லாம். அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் என்பவர்களும் கூட சர்வசேனைக்குள்ளே அடக்கம். இவர்களெல்லாம் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்ட தேவதூதர்கள். நாம் வணங்குகிறது யார் என்று சொன்னால், விழுந்து போன தேவதூதர்கள் நம்மாலே வணங்கப்படுகிறார்கள். வானம், பூமி, பூமியில் இருக்கிற சகல பொருட்கள், விக்கிரகங்கள் இவைகள் எல்லாம் தேவனை பகைத்து தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்ததினாலே தான் இந்த பிரதான தூதன் கீழே தள்ளப்பட்டான். அவன் என்ன செய்தான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களில் இருக்கிற சீயோன் பருவத்துக்கு மேலாக சீயோன் பருவத்தில் நான் வீற்றிருப்பேன் என்றெல்லாம் சொன்னான். தன்னுடைய இருதயத்திலே அவன் சொன்னான் என்று நமக்கு ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் பகைத்து கீழே விட தள்ளப்பட்டவனை வணங்கும் பொழுது, அந்த பகையாளியை நாம் வணங்கும் பொழுது தேவனை பகைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் சுவிசேஷங்களிலே, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அப்படியானால் அன்பாயிருக்கிறவன் பிதாவினுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை கை கொள்ளுவான். அப்படி கை கொள்ளவில்லை என்று சொன்னால் பகைக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு தகப்பனை ஒரு மகன் நன்றாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், பிதா சொல்லுகிறதையெல்லாம் தகப்பன் சொல்லுகிறதெல்லாம் கேட்பான். தகப்பன் சொல்லுகிறதை கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் கெட்ட குமாரன், அவன் தகப்பனை நேசிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இப்படி பிதாவின் அக்கிரமத்தை, பிதாவினுடைய அக்கிரமம் என்று சொன்னால் தேவனை விட்டுவிட்டு மற்ற விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் அவர்கள் செய்த அக்கிரமத்தை அவர்களோடு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். இந்த பிதாக்களுடைய அக்கிரமத்திலே இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறது மாத்திரமல்ல, எந்த விதமான பாவமாக இருந்தாலும் தவறு செய்கிறவனை, பாவம் செய்தவனை, குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக அவனை விட்டுவிடாமல் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிப்பேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று நமக்கு யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமில்லாமல் மீண்டும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அப்படியானால் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என் கற்பனைகளை கை கொள்வார்கள் என்பது நமக்கு இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், தேவனை வணங்க வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, அவர் விரும்பாத இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. இதுதான் அவர் நம்ம இடத்துல விரும்புகிறது. இதை காட்டிலும் வேறு எதை விரும்புகிறார்? நன்மை இன்னதென்று மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீதியை செய்து, நியாயத்தை செய்து, இரக்கத்தை கடைபிடித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வதை காட்டிலும் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி வேறு ஒன்றும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நீதியை செய், நியாயத்தை செய், இரக்கத்தை கடைபிடித்துக்கொள், தேவனை வணங்கு, நன்மை செய், இதைத்தான் சொல்கிறார். ஆனால் நாம் இதைத்தான் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. அடுத்து உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது வேதத்திலே பல இடங்களிலே இதே காரியம்தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொள்ளுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்திலே பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். இப்பொழுது கூட பார்த்தால் என்னை பகைக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகைக்கிறவர்களுக்கு பதிலாக நியாயத்தை அவர் பிடித்து கொள்வார். அவர் ஜீவித்திருக்கிறவர். அவருடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தும் பொழுது, அவருடைய பட்டயத்தை கருக்காக்கும் பொழுது அது மின்னும். அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர் எல்லா இடங்களிலும் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவருடைய ரத்தத்தினாலே என் நம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். இப்படி தேவனை பகைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது 4:1 ஏகூத் என்ற நியாயாதிபதி மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால யாபீன் என்கின்ற கானானியருடைய ராஜாவின் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். அந்த சேனாதிபதிக்கு பெயர் சிரசா. இவன் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கிய பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தெபேரால் என்ற தீர்க்கதரிசியை அவர் எழுப்பினார். அப்படி எழுப்பின பொழுது ஒரு வெற்றியை தருகிறார். அந்த வெற்றியைத்தான் இந்த நியாயாதிபதி பாடுகிறார். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். இதோ கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையிலே பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்ததாம். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. அவர்கள் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு விரோதமாக தேவன் இறங்கினதற்கு என்ன காரணம்? தேவன் ஏன் அவர்களை கைவிட்டார்? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்குள்ளே நூதனமான புதிய புதிய தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? ஏனென்றால் இஸ்ரவேல் யுத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேலுக்காக, ஜனங்களுக்காக தேவனே யுத்தம் பண்ணினார். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்கிறார்களோ, தேவனை பகைத்து அந்த பகைக்கிற ஆவிகளை வணங்குகிறார்களோ, அப்பொழுது அந்த தேவர்கள் கையிலே, அந்த தேவர்களை வணங்கக்கூடிய ஜனங்கள் கையிலே அவர் விட்டு விடுவார்.
மீண்டும் அவர்கள் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனுக்கு முன்பாக தங்களை ஒடுக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை காத்து வழி நடத்துவார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார். இதுதான் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனை யுத்தம் பண்ணினாராம். வானத்திலே இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் சிரசாவிட யுத்தம் பண்ணின என்று வசனம் கூறுகிறது. நட்சத்திரங்கள் கூட இந்த நியாயாதிபதியின் தளபதியாகிய சிரசாவோட, இந்த சத்ருவனுடைய தளபதியாகிய சிரசாவோட யுத்தம் பண்ணும்படியாக இந்த நியாயாதிபதிக்கு உதவியாக வந்ததாம். அது மட்டுமல்ல, அப்படி உதவியாக வராதவர்களை சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். மேரோயை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள். பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்க வரவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறுசா என்ன செய்தான், அவன் மிகுந்த பலவீனப்பட்டு அவளிடத்தில் வருகிறான். அந்த யாகேல் என்கிறவள் அவள் கூடாரத்திலே வாசமாயிருக்கிற ஸ்திரீயாக இருக்கின்ற நேரத்தில் அவளிடத்திலே வந்து அவள் காலடியிலே மயங்கி விழுந்து தண்ணீர் கேட்டான். அவள் பாலை கொடுத்தாள். அதற்கு பிறகு அங்கே இருந்த சுத்தியையும் அதில் இருந்த ஒரு ஆணியையும் எடுத்து அவன் தலையின் மேலே அடித்து உடைத்து போட்டாள். அவன் அங்கே மயங்கி விழுந்து கிடந்தான். அப்படி ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். இதைத்தான் 31ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் என்று சொல்லி அவள் பாடுகிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். இப்படி பகைக்கிறவர்கள் அழிவார்கள், அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனம் உண்டாயிருந்த பொழுது அவன் ஆகாப் ராஜாவோடு கூட சம்பந்தம் கலந்தான். இந்த ஆகாப் ராஜா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் தன்னுடைய மனைவியாகிய ஏசபேலோடு கூட சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலை விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக அந்த இஸ்ரவேலை கெடுத்து கொண்டிருந்தான். தேவனுக்கு விரோதமாக தேவனை பகைக்கிறவனாக மாறிப்போனான். இப்படி தேவனுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்ததுனால அவன் மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவனுடைய வம்சம், அவனுடைய வம்சத்தில் வந்த ராஜாக்கள் எல்லாம் கூட இப்படி விக்கிரக ஆராதனையில் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து விரோதிகளாக இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற வேளையிலே சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்தில் இந்த யோசபாத் போனான். யோசபாத் நல்ல மனிதன், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆனாலும் தேவையில்லாமல் அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து அதன் மூலமாக அவன் தேவனை பகைக்கிற ஆகாபோடு கூட அவன் கலந்து விட்டான். அப்படி கலந்ததுனால என்ன நடந்தது என்று பார்த்தால், அந்த கீலேயாத்தில் இருக்கிற ராமோத்துக்கு வரும்படி அவன் அழைப்பித்தான். அங்கே ஜனங்களுக்கும் அவனுக்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து அவன் விருந்து பண்ணினான். அதற்கு பிறகு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறான், நான் தான் நீர், நீர் தான் நான், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அனானியின் குமாரனைய எகு என்ற ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறான்.
துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அருமையான ஒரு வசனம். முதலிலே அவன் என்ன சொல்கிறான்? ஆகாபை துன்மார்க்கன் என்று சொல்கிறான். ஏன் துன்மார்க்கன்? ஏற்கனவே துன்மார்க்கன் என்பது என்ன என்பதை சொல்லியிருக்கிறோம். துன்மார்க்கன் என்று சொன்னால் தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு விக்கிரகாராதனை செய்கிறவன் அவன் துன்மார்க்கன், அது அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் என்ன செய்தான்? தன்னுடைய மனைவியோடு கூட சேர்ந்து கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தினான். விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்ல, அங்கே தீர்க்கதரிசிகள் ஒரு 400-450 தீர்க்கதரிசிகள் ஏசபேல் அவனுடைய மனைவியாகிய ஆகாபுடைய மனைவியாகிய ஏசபேலுடைய பந்தியிலே அவளோடு கூட சேர்ந்து விருந்து உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் விக்கிரக தோப்புகள், பலிபீடங்கள், இப்படி பாகாலுக்கு தேசம் முழுவதும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் எழுப்புகிறார்கள். எழுப்பி வணங்கி வந்ததுனால அவன் துன்மார்க்கன் மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதியாக காணப்பட்டான். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார்கள், கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது முக்கியமான ஒரு காரியம். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அல்லது ஒரு துன்மார்க்கன் கர்த்தரை பகைக்கிறவன் என்று தெரிந்தால் அவனோடு கூட நாம் கலக்கக்கூடாது. அதற்காக தான் தேவன் சொன்னார், ஜாதிகளோடு கலவாமல் இருங்கள். அந்த ஜாதிகள் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள். இந்த ஜனங்களை ஆண்டவர் மிகவும் நேசித்து, நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அதனாலே அவர் என்ன சொன்னார்? ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுகிறேன், நீங்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருங்கள். உங்கள் குமாரருக்கு அவர்களுடைய குமாரத்திகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம், அவர்களுடைய குமாரத்திகளை உங்களுடைய குமாரருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை, தேவர்களை வணங்கும்படி உங்கள் பிள்ளைகளை வற்புறுத்துவார்கள் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜாவாகிய சாலமோன் என்ன செய்தான்? தேவன் அவனுக்கு அதிகமான ஞானத்தையும் அதிகமான செல்வத்தையும் கொடுத்திருந்தும் கூட ஏராளமான பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான். ஏற்கனவே தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அந்த பிரமாணம் என்னவென்று சொன்னால், ராஜாவானவன் அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது, அநேக ஸ்திரீகளை அவன் மனைவியாக வைத்திருக்கக்கூடாது என்று பிரமாணமே இருக்கிறது. ஆனாலும் இவன் ஏறக்குறைய 1000 மனைவிகளை உடையவனாக, மனைவிகள் மறுமனையாட்டிகளை உடையவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாருமே மோவாபியர் போன்ற புற ஜாதியைச் சேர்ந்தவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கின்ற அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். 7 ஜாதிகளை துரத்து சொன்னார். அந்த 7 ஜாதிகளைச் சேர்ந்தவர்களுமே இவனுக்கு மனைவியாக இருந்தார்கள். அதனால என்ன நடந்தது? அவன் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், பலியிட்டான், வணங்கினான். இங்கே மூளையாகிய அருவருப்பு, பிறகு இப்படி பலவிதமான விக்கிரகங்களை, விக்கிரக சிலைகளை எல்லாம் இந்த எருசலேம் மலையிலேயே தேவாலயம் கட்டின அவன் கரங்களினாலேயே இங்கே பலி செலுத்துகிறான். இதற்கு காரணம் அவனுடைய மனைவிகள் அவனை அப்படி வற்புறுத்தினார்கள், மாற்றிவிட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதற்குத்தான் இங்கே யோசபாத்தை நோக்கி சொல்லுகிறான், துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது. அப்படி செய்யும்போது கர்த்தர் கடுமையாக நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த கடுங்கோபம் வராமல் தடுத்தது தெரியுமா? அடுத்த வசனம்
2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆகிலும் நீர் விக்கிரகத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு. இந்த 2 காரியங்களுக்காக தேவன் அவருடைய கோபத்தை அவனை விட்டு அகற்றி விட்டார். விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றினான். தேவனை தேட அவனுடைய இருதயத்தை செம்மையாக்கினான். இது நன்மையான காரியம், இது உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்று சொல்கிறான். உடனே யோசபாத் அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்புடுத்து தேவனுக்கு பயந்து அவன் தெய்வ பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. உடனடியாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? எருசலேமிலே வாசமாக இருந்து பின்பு பெயர் சொபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் உள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாக போய்விட்டான். அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை கூப்பிட்டு சொல்லுகிறான், நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினாலே நியாயம் விசாரிக்கிறீர்கள். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமோ முகதாட்சண்யமோ பரிதானமோ அவரிடத்தில் செல்லாது என்று அவன் சொல்லிவிட்டு வருகிறான். அது மட்டுமல்ல, எருசலேமிலே வந்திருக்கும் போது யோசபாத் லேவியர், ஆசாரியர், இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர் இவர்களிலே சிலரை கர்த்தருடைய நியாயத்தை குறித்து விவாத விஷயத்தை குறித்தோ விசாரிக்கும்படிக்கு சிலரை நியமித்தான். அதாவது ஆலயங்களிலே திருப்பணிகள் எல்லாம் எப்படி நடக்கிறது, அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அவன் விசாரிக்கும்படி ஆட்களை ஏற்படுத்தி கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டான். இப்படி நானாவித இரத்தப்பழி சங்கதிகள் பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் கட்டளைக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த வழக்கு சங்கதிகள் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற சகோதரரிடத்திலே உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு நேராக உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள், நீங்கள் நியாயஸ்தராக இருப்பீர்கள் என்று சொன்னான். இப்படி செய்துவிட்டு சொல்லுகிறான், ஆசாரியர்களை அழைத்து உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியர்கள் உங்கள் கைக்கு உத்தியோகஸ்தராக இருக்கிறார்கள், திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்படி ஒருவர் மேல் ஒருவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறான். ஆலயங்களை விசாரிக்கிறதற்கு அதற்காக ஆசாரியர்களை ஏற்படுத்தினாலும் அவர்கள் சரியாக அதை செய்கிறார்களா என்று அதற்கு மேல் அதிகாரிகள், நியாயம் விசாரிக்கிறவர்களை ஏற்படுத்தி அவர்கள் சரியாக நியாயம் விசாரிக்கிறார்களா என்று சொல்லி அவர்களை விசாரிப்பதற்காக ஆட்கள், இப்படி ஒரு நீதியையும் நியாயத்தையும் அவன் செய்யும்படியாக மிகவும் அதற்கு முக்கியத்துவமாக கொடுத்து அவன் காரியங்களை நடத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மீண்டும் இதே காரியத்தை தான் தேவன் சொல்லியிருக்கிறார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் ஜனமே கேள் என்று சொல்கிறார். அடுத்து, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேவனை விரும்பி இருந்தால் அவர்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை வணங்க மாட்டார்கள். இதுதான் முக்கியமான காரியம்.
நாமே கூட ஒரு மனிதனை விரும்பினால் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், அவனுக்கு விரோதமாக பேச மாட்டோம், அவனை பகைக்க மாட்டோம். அப்படியானால் பகை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதுதானே பொருள். அதைத்தான் சொல்கிறேன், இஸ்ரவேலினை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்களின் யோசனைப்படியே நடந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படி நடந்தால் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். என்ன அழகான ஒரு வசனம். அப்படி எனக்கு செவி கொடுத்தால் அவர்கள் எதிராளிகளை நான் தாழ்த்துவேன், என் கையை அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இப்படி அவர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராளிகள் யார்? அந்த எதிராளிகள், அவர்கள் சத்துருக்கள் எதற்காக அப்படி அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சத்துருக்கள் அவர்களுடைய சகோதரர்கள் தான். பெலிஸ்தியர் அவர்களுக்கு சகோதர முறையில் உள்ளவர்கள். அதற்கு பிறகு பார்த்தால் அம்மோனியர், மோவாபியர், மீதியானியர். அம்மோனியர், மோவாபியர் எல்லாம் ஆபிரகாமின் சகோதரனுடைய மகன் லோத்தினுடைய பிள்ளைகள். மீதியானியர் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மறுமனையாட்டியாகிய கேத்தூராளுக்கும் பிறந்த மீதியானின் பிள்ளைகள். பெலிஸ்தியர் யார் என்று சொன்னால், ஆபிரகாம் யார் என்று சொன்னால் நோவாவுடைய சேம், காம், யாப்பேத் என்ற அந்த வம்சத்திலே சேம் வம்சத்தைச் சேர்ந்தவன். பெலிஸ்தியர்கள் காம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இப்படி எல்லாருமே சகோதரர்கள் தான். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர்கள் தான் பகைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக நான் திருப்புவேன் என்று சொல்கிறார். கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடுத்து தேவனுக்கு விரோதமான பகை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம், விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த விக்கிரக ஆராதனைக்கு இணையாக சில விஷயங்கள் உண்டு. விக்கிரகத்தை வணங்குவது மாத்திரம் அல்ல விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரகம் என்று சொன்னால் தேவனுக்கு பதிலாக இந்த விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். தேவனுடைய இடத்தை அது பிடித்துக் கொள்கிறது. ஆனால் இதை தவிர இன்னொரு விக்கிரக ஆராதனை உண்டு. அது என்னவென்று சொன்னால், தேவன் இருக்கக்கூடிய இடத்திலே யார் இருக்கிறார்களோ, உலகமோ, உலக பொருட்களோ, மனிதர்களோ, பொருளோ, பொன்னோ, புகழோ, பேரோ, எதை நாம் அதை விட தேவனை விட அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகமாக போய்விடும். அது மட்டுமல்ல, ரோமர் 8:6 சொல்லப்பட்ட வசனத்தின்படி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்படி மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்து உங்களிலே இருந்தால் சரீரமானது பாவத்திற்கு மரித்து ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டோம். இந்த உலகம் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருந்தாலும் ஆதாம் கீழ்ப்படியாமை காட்டினதுனால அவன் மூலமாக ஒரு பெரிய ஆத்ம மரணம் உண்டாகி போனது. இந்த ஆத்ம மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதை நீக்கினார். அவருடைய இரத்தம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருந்த பகையாகிய நெடுச்சுவரை தகர்த்து போட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
இப்படி இந்த மாம்ச சிந்தை என்று சொல்லும்பொழுது அது தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள். இந்த உலகத்திலே பார்க்கும்பொழுது பிசாசு இந்த உலகத்திலே கொண்டு வந்து 3 காரியங்களை நிரப்பினான். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த 3ம் பிசாசினாலே உண்டானது. இந்த 3ஐ வைத்துத்தான் அவன் மனித குலத்தை வீழ்த்துகிறான். ஆனால் இது தேவனுக்கு விரோதமான பகையாக போகிறது. அடுத்ததாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வசனம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அதாவது உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவன் உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை, மற்றவர்களை அவன் நேசித்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி பகைக்கிறவர்களை அவர் என்ன செய்வார்? இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கும் பொழுது நமக்குள்ளே பெருமை வந்து விடுகிறது. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். அப்படியானால் தேவனை பகைக்கிறவர்களை அவர் என்ன செய்வார்? அது மட்டுமல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நின்றால் வேறு யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனை பகைக்கிறவர்களை நாம் சிநேகிக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவன் இந்த விக்கிரக ஆராதனையாகிய இந்த பகையை அவர் மன்னிக்கிறதில்லை. 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். விக்கிரக ஆராதனை என்பது விக்கிரகத்தை வணங்குகிறது மாத்திரமல்ல, தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே, தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே தேவனை விட அந்த பொருளையோ அந்த மனிதர்களையோ நேசிக்கிறதும் விக்கிரக ஆராதனை தான். இதெல்லாம் நமக்கு இந்த செய்தியின் மூலமாக தெரிய வருகிறது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், என்னை காட்டிலும் தன்னுடைய தகப்பனையோ, தாயையோ, மகனையோ, மகளையோ, மனைவியையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கும் பொழுது அது விக்கிரக ஆராதனையாக போய்விடும். அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை நாம் பகைக்கும் பொழுது, தேவன் நமக்கு பகைவராக மாறும் பொழுது என்ன செய்ய முடியும்? நம்மாலே நிலை நிற்க முடியாது. இப்படி இன்னொரு பகை உண்டு. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்யும் பொழுது அதுவும் தேவனுக்கு விரோதமான பகை தான். பிலேயாம் தேவன் வேண்டாம் என்று சொல்லியும் அவன் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக போனான். அப்பொழுது என்ன நடந்தது? தேவன் அவனுக்கு எதிராளியாக வந்தார். அதைத்தான் சொல்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தேவன் உனக்கு எதிராளியாக வந்தார் என்று. இப்படி தேவசித்தத்துக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுதும் நாம் தேவனை பகைக்கிறவர்களாக மாறிப்போகிறோம். இப்படி தேவ பகைஞராக மாறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. எனவே நாம் அப்படி ஆகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்க ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, விரும்புகிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கட்டும். உம்மை பகைக்கிறவர்களாக இருக்கவே வேண்டாம். உம்மை பகைக்கிறதற்கு எது காரணமாக இருந்தாலும் அதை எங்களை விட்டு நீக்கி போடும். உடைய வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.